I'm so thankful to the Lord for allowing us to gather here today. இந்த நாளிலே நம்மை கூட்டி சேர்த்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I want to turn to this passage, Matthew chapter 9 verse 14 to 17. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14 லிருந்து 17ஆம் வசனம் வரை நான் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Matthew 9:14 to 17, it says, Then the disciples of John came to him asking, Why do we and the Pharisees fast, but your disciples do not fast? அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்காமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். And Jesus said to them, The attendants of the bridegroom cannot mourn as long as the bridegroom is with them, can they? But the days will come when the bridegroom is taken away from them, and then they will fast. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். But no one puts a patch of unshrunk cloth on an old garment, for the patch pulls away from the garment, and a worse tear results. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். Nor do people put new wine into old wineskins, otherwise the wineskins burst and the wine pours out and the wineskins are ruined. But they put new wine into fresh wineskins, both are preserved. புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். The disciples of John the Baptist came to the Lord Jesus Christ and asked why his disciples are not fasting, whereas they and the Pharisees fast. யோவானுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஏன் நாங்களும் எங்களுடைய பரிசேயர்களும் எங்களுடைய யோவானுடைய சீஷர்களும் உபவாசிக்கிறார்கள், ஆனால் உம்முடைய சீஷர்கள் ஏன் உபவாசிப்பதில்லை என்று. So the Lord Jesus Christ told them that the attendants of a bridegroom, they do not mourn when the bridegroom is there, but when he is taken away, they will fast. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலாக, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிக்க மாட்டார்கள், மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்றார். So and then the Lord Jesus Christ gave two picture illustrations. அதற்கு பிறகு இரண்டு காரியங்களை படமாய் ஆண்டவர் அவர்களுக்கு காண்பித்தார். One is that if you want to patch a tear in an old garment, you must use a shrunk piece of cloth. ஒன்று, பழைய வஸ்திரத்திலே ஒரு கீறல் இருக்குமென்றால், கிழிந்து போயிருக்குமென்றால், ஒரு சுருங்கின பழைய வஸ்திரத்தை வைத்து அதை தைக்க வேண்டும். But otherwise, it will tear. இல்லை என்றால் அது கிழிந்து போய்விடும். The meaning was that you should not take a new piece of cloth and stitch it on an old garment. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு புதிய வஸ்திரத்தின் துணியை எடுத்து பழைய வஸ்திரத்தில் இருக்கிற அந்த கிழிந்ததை மூடி தைக்க கூடாது. The second picture which he used is that of storing new wine in new wineskins. இரண்டாவது படம் அவர் காண்பித்தது, புதிய திராட்சரசத்தை புதிய துருத்திகளிலே பத்திரப்பட்டு வைத்திருக்க வேண்டும். You should not take new wine and pour it in old wineskin. புதிய திராட்சரசத்தை எடுத்து பழைய துருத்திகளிலே வைக்க கூடாது. Because the old wineskin will burst and the new wine will pour out and be wasted. அந்த பழைய துருத்திகள் கிழிந்து போய்விடும், அந்த ரசமும் புதிய ரசமும் கீழே சிந்தி வீணாகிவிடும். New wine must be poured into new wineskin so that the new wine and the new wineskin are both preserved. புதிய திராட்சரசத்தை புதிய துருத்திகளிலே வார்த்து வைக்க வேண்டும், அது நிமித்தமாய் திராட்சரசம் அந்த துருத்தியும் பத்திரமாய் இருக்கும். So from what Brother Zach has taught us, we know that the new wine refers to the life of Jesus. நாம் சகோதரர் ஜாக் அவர் சொல்லி இந்த காரியத்தை கேட்டிருக்கோம். அந்த புதிய திராட்சரசம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. It is the divine nature or the eternal life. அது திவ்ய சுபாவம் அல்லது நித்திய ஜீவன். So that was not possible under the old covenant. இது பழைய உடன்படிக்கையிலே சாத்தியமற்ற ஒரு காரியமாக இருந்தது. So now it must be a passion to partake of the life of Jesus more and more in our lives. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுபாவத்திற்கு ஒப்பாய் மாறுவது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு தீராத வாஞ்சையாக இருக்க வேண்டும். That should be the new wine in our life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற புதிய ரசமாக இருக்க வேண்டும். The new wineskin. புதிய துருத்திகள்.
There is the church which the apostles planted in the first century. முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் ஸ்தாபித்த சபைகள் இருக்கிறது. The churches which they established after the day of Pentecost. பெந்தெகோஸ்தே தினத்திற்கு பிறகு அப்போஸ்தலரால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள். When the Holy Spirit was poured into the hearts of those disciples. அந்த சீஷர்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். So the churches which they planted and what they cared for up to the book of Revelations is all about that church, the new wineskin. அவர்கள் ஸ்தாபிக்கப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை பராமரிக்கப்பட்ட அந்த சபைகள் அந்த புதிய துருத்திகளின் அடையாளமாய் இருக்கிறது. For partaking of the divine nature we have to battle against sin. இந்த திவ்ய சுபாவத்திலே பங்கெடுப்பதற்கு பாவத்தை எதிர்த்து போராட வேண்டியதாக இருக்கிறது. For the Lord to build us into a church we need to battle against the traditions of men. நாம் மனிதர்களாய் நம்மை தேவன் சபையாய் கட்டப்படுவதற்கு மனிதர்களுடைய பாரம்பரியங்களை எதிர்த்து நாம் போராட வேண்டியதாக இருக்கிறது. And we have to battle it very strongly. மிக உறுதியாய் அந்த போராட்டத்தை நாம் செய்ய வேண்டும். You cannot pour new wine into old wine skin. புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்திகளிலே ஒரு நாளும் வார்த்து வைக்க கூடாது. It will burst. அது கிழிந்து போய்விடும். Brother Zach tells us always that you must demolish the old covenant structure and then have a new covenant structure and then pour new wine into it. சகோதரர் ஜாக் எப்பொழுதுமே சொல்வதுண்டு பழைய உடன்படிக்கையின் அந்த கட்டுமானத்தை உடைத்துவிட்டு புதிய உடன்படிக்கையின் கட்டுமானத்தை வைத்துதான் அதற்கு பிறகு புதிய திராட்சை ரசத்திலே அதை வார்க்க வேண்டும். You cannot convert an old covenant structure into a new covenant structure. ஒரு பழைய உடன்படிக்கையின் கட்டுமான காரியத்தை புதிய உடன்படிக்கையின் கட்டுமான காரியமாய் மாற்ற முடியாது. It has to be pulled down and a new one has to be built. பழையது இடிக்கப்பட வேண்டும், புதியது கட்டப்பட வேண்டும். So first of all, what is the new wine? முதலாவது புதிய ரசம் என்றால் என்ன? The divine life or the eternal life. அந்த திவ்ய வாழ்க்கை அல்லது நித்திய ஜீவன். It doesn't begin with Sermon on the Mount. அது மலை பிரசங்கத்திலிருந்து தொடங்குவதில்லை. That is the divine life. அது திவ்ய வாழ்க்கையை காண்பிக்கிறது. But it starts with a genuine born again experience. அது உண்மையாய் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திலிருந்து தொடங்குகிறது. A genuine experience of salvation. ரட்சிப்பின் உண்மையான ஒரு அனுபவம். We were all dead in sins. நாம் எல்லோருமே பாவத்திலே மரித்தவர்களாய் இருந்தோம். The Holy Spirit convicts us of our sins and gives us the assurance that you have turned to the Lord Jesus Christ. பரிசுத்த நாம் பாவத்திலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி தேவன் பக்கமாய் நம்மை திருப்பினார். And believe in Jesus Christ so that all our past sins are forgiven. நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாய் நம்முடைய எல்லா பழைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. We'll have a tremendous hatred for sin. பாவத்தின் மேல் அதிகமான ஒரு வெறுப்பு காணப்படுகிறது. And we'll have a tremendous love for the word of God. தேவனுடைய வார்த்தையின் மீது அதிகமாக அன்பு காணப்படும். We are not born again just because we experience some miracle from Jesus. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டதினாலே நாம் மறுபடியும் பிறப்பதில்லை. Many people say that they are born again because they experience some miracle. அநேகர் சொல்வதுண்டு ஒரு அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அதனால் மறுபடியும் பிறந்து விட்டோம் என்று. No, you are not born again. இல்லை, நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. Or some people feel that we are born and brought up in a Christian home and that is why we are born again. ஒரு சிலர் இப்படி நினைக்கிறார்கள், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்து வளர்ந்ததினாலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று. No, you are not born again. இல்லை, நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. Each one of us must have the supernatural experience of being born again. ஒவ்வொருவரும் அந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். Until a period in your life you were children of devil. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் சாத்தானுடைய பிசாசுனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். With no genuine interest in the things of God. தேவனுடைய காரியங்களை குறித்ததான கொஞ்சம் கூட உண்மையான விருப்பமற்றவர்களாய் இருக்கிறோம். You will be thinking that you are a good Christian. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்று. Following the traditions of your church. சபையின் பாரம்பரியங்களை நான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். But all of a sudden you will have sudden conviction of your sins. ஆனால் திடீரென்று பாவத்தை குறித்ததான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. And a longing for deliverance from sin. அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை ஏற்படுகிறது.
and you will have a tremendous love for Jesus Christ and His Word. இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் மிக அதிகமான ஒரு அன்பு ஏற்படுகிறது. It will be like you coming to your senses. அப்பொழுது உங்களுடைய புத்தி தெளிகிறது அல்லது நீங்கள் புத்தி அடைகிறீர்கள். For the last two Sundays we've been hearing of the tremendous love of the Father. கடந்த 2 வாரங்களாய் பிதாவினுடைய மிக அதிகமான அன்பை குறித்து நாம் கேட்டோம். We have also been hearing that if we realize the extent of the Father's love for us, then we'll give up everything on this earth to live a life pleasing to Him. தேவனுடைய அன்பின் அந்த அளவை அந்த ஆழத்தை நாம் அறிந்து கொண்டால் இந்த பூமிக்குரிய எல்லா காரியங்களையும் விட்டு அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று கேட்டோம். This is the genuine born again experience. இதுதான் உண்மையான மறுபடியும் பிறந்த அனுபவம். We can know God as a loving heavenly Father. பிதா தேவனை நம்மை நேசிக்கிற அன்பின் தகப்பனாய் நாம் அறிந்து கொள்வது. We can know Jesus Christ as our personal, our own Savior and Lord. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக அறிந்து கொள்வது. Our friend and elder brother. நம்முடைய நண்பனாய், நம்முடைய சிநேகிதனாய், நம்முடைய மூத்த சகோதரனாய். Not as Jesus Father. இயேசப்பாவாக அல்ல. Next, to have new wine in ourselves. அதற்கு பிறகு புதிய திராட்சை ரசத்தை நம்மிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வது. We have to be genuinely baptized in the Holy Spirit. உண்மையாகவே பரிசுத்த ஆவியினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். We have to be a bold witness for the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று தைரியமான சாட்சிகளாக இருக்க வேண்டும். We will be able to worship the Father in spirit and in truth. பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We will have the fruit of the Spirit to live a life pleasing to Him. பரிசுத்த ஆவியின் கனிகள் மூலமாய் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். And we will have the gifts of the Holy Spirit to serve Him according to His purpose for our life. அவருடைய நம்முடைய வாழ்க்கை குறித்துதான அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் அவருடைய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். Baptism with the Holy Spirit and being filled with the Holy Spirit continually is most essential to partake of the divine nature, which is the new wine. இந்த புதிய சுபாவமாகிய இந்த திவ்ய சுபாவமாகிய புதிய திராட்சை ரசத்தில் பங்கெடுப்பதற்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியின் நிறைவுதலும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். So these are foundations. Being born again, being baptized in the Holy Spirit, only then you can have this new wine. இந்த காரியங்கள் அடிப்படையான காரியங்களாக இருக்கிறது. மறுபடியும் பிறப்பது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, இதுதான் நாம் புதிய திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கான அஸ்திபாரமாக இருக்கிறது. Then we'll come to this place where we have to make a conscious choice. அதற்கு பிறகு நாம் தெளிவான ஒரு தேர்ந்தெடுப்பை எடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வருகிறோம். We have to choose to be wholehearted disciples of the Lord Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கென்று முழு இருதயமுள்ள சீஷர்களா இருக்கும்படியான ஒரு தேர்ந்தெடுப்பை நாம் செய்ய வேண்டும். Without that choice you cannot have the new wine. அப்படிப்பட்ட தேர்ந்தெடுப்பை நாம் எடுக்காமல் அந்த புதிய திராட்சை ரசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot partake of the divine nature. அந்த திவ்ய சுபாவத்திலே நாம் பங்கெடுக்க முடியாது. Many people who claim to be baptized in the Holy Spirit get taken up with the health and wealth gospel. அநேகர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் செழிப்பு உபதேசங்களினாலும் ஆரோக்கிய உபதேசங்களினாலும் பிடிக்கப்பட்டு போகிறார். They are taken up with healing, tongues, material prosperity. பலவிதமான சுகங்கள் அல்லது அந்நிய பாஷைகள், பொருளாதார ஆசீர்வாதங்களினாலே அவர்கள் அதிலே விழுந்து விடுகிறார்கள். For them a fruitful life in the Holy Spirit is health and wealth. அந்த For them a fruitful life in the Holy Spirit is health and wealth. அவர்களை பொறுத்தவரை பரிசுத்த ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை என்பது ஆரோக்கியமான ஆசீர்வாதம், பொருளாதாரம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை தான். You won't believe this, but one brother in Nellore church, he told me like this. இந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிப்பது கடினமாக இருக்கும். நெல்லூரில் இருந்த ஒரு சபையில் இருந்த சகோதரன் என்னிடத்தில் சொன்ன காரியம். When he had finished college and he was looking for a job, he didn't get a job for a long time. அவர் கல்லூரி முடித்த பிறகு வேலைக்காய் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது பல நாட்களாய் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. So that time, somebody showed this verse, John 15:7, you will bear much fruit. And so he said, because you are not getting a job, you are not bearing fruit. அவருக்கு யாரோ இந்த வசனத்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் அதிகமாய் கனிகளை கொடுப்பீர்கள் என்ற வசனத்தை காண்பித்து உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, அதனால் உங்களிடத்தில் கனிகள் இல்லை என்று சொன்னார். So that is the level of understanding of people who are baptized in the Holy Spirit
and who have no understanding about being a disciple of the Lord Jesus. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய நிலைமை இப்படியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்தோ இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருப்பதை குறித்தோ முற்றிலும் அதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். So person has to consciously choose discipleship. ஒரு மனிதன் இந்த சீஷத்துவத்தின் வாழ்க்கையை அவன் தெளிவாய் தேர்ந்தெடுக்க வேண்டும். There is a great commission the Lord Jesus Christ gave. ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை ஒன்று இருக்கிறது. Matthew 28 verse 18 to 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 இலிருந்து 20ஆம் வசனம் வரை. And Jesus came up and spoke to them saying, all authority has been given to me in heaven and on earth. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Why has all that authority been given to the Lord? ஏன் இந்த சகல அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கப்பட்டது? Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and the Son and the Holy Spirit, teaching them to observe all that I commanded you, and lo, I am with you always, even to the end of the age. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். Notice this. The Lord says, make disciples of all nations, baptizing them in the name of the Father, Son, and the Holy Spirit. காரியத்தை கவனித்து பாருங்கள். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. We have to first tell them that you have to be disciple of Jesus Christ. If they accept, then we'll baptize them in the name of the Father and the Holy Spirit. முதலாவது அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று. அவர்கள் அதற்கு சம்மதிக்கும் பொழுதே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். I'll teach you all that which Jesus Christ did and taught, and so you must be ready for that. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு போதிப்பேன், நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். That is the new wine. அதுதான் புதிய திராட்சைரசம். That is eternal life. அதுதான் நித்திய ஜீவன். And that is for the wholehearted disciples of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவுக்கு முழு இருதயம் உள்ள சீஷர்களுக்கு மாத்திரமே உரியது. So who are the wholehearted disciples of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய முழு இருதயம் உள்ள சீஷர்கள் யார்? It is those who have agreed to take the yoke of the Lord Jesus Christ on their necks. யார் இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை தங்களுடைய தோள்களிலே எடுத்துக்கொள்கிறவர்கள்? It is, you know, the three conditions of disciples. சீஷத்துவத்தின் மூன்று நிபந்தனைகளை நாம் அறிந்திருக்கிறோம். That if you are able to accept it as a yoke on your neck, then you are ready to be a wholehearted disciple of Jesus. அந்த நுகத்தை நீங்கள் உங்கள் தோள்களிலே எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருந்தீர்கள் என்றால் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள சீஷர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். The first condition is that you should love the Lord more than any other human relationship, including your own self. உங்களுடைய முதலாவது அதனுடைய நிபந்தனை எல்லாவற்றுக்கும் மேலாக, உங்களுடைய எல்லா மனித உறவுகளுக்கு மேலாக, உங்களுடைய சுயத்திற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை பிரதானமாய் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். If you want to please your relatives and go for their weddings and funerals and take part in all that ungodly rituals, you cannot be a disciple of the Lord Jesus Christ. உங்களுடைய உறவினர்களை பிரியப்படுத்தும்படி அவர்களுடைய திருமணம், அவர்களுடைய மரணம், இப்படிப்பட்ட காரியங்களிலே சென்று அங்க இருக்கிற பாரம்பரியங்களை நீங்கள் பின்பற்ற சம்மதிக்கிறவர்களாக இருந்தால் இயேசுவின் சீஷர்களாய் நீங்கள் இருக்க முடியாது. You have to decide, no, I will not please them, but I will please the Lord Jesus Christ. இந்த காரியத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். நான் அவர்களை பிரியப்படுத்த மாட்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பிரியப்படுத்துவேன் என்று. The second condition is that you must deny your will whenever it is against God's will and do God's will. இரண்டாவது காரியம், உங்களுடைய சுய சித்தத்தை நீங்கள் வெறுக்க வேண்டும். உங்களுடைய சுய சித்தத்திற்கு மரித்து ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். This is the way of the cross, denying your will, taking up the cross and following Jesus Christ. இதுதான் சிலுவையின் வழி, சிலுவையின் பாதை. உங்களுடைய சுய சித்தத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். This is not possible in our own strength, it is only by the power of the Holy Spirit. இது நம்முடைய சுய பலத்தினாலே சாத்தியமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் மாத்திரமே சாத்தியமாகும். The third condition is that you love the Lord Jesus Christ more than all your material possessions. மூன்றாவது காரியம், உங்களுடைய எல்லா விதமான ஆஸ்திகள், சம்பத்துகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்க வேண்டும். We don't hold tightly to any material position. உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாதார காரியங்களை நாம் இறுக்கமாய் பற்றி பிடிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம். If you are willing to follow the Lord Jesus Christ like this,
then you are a wholehearted disciple of the Lord Jesus Christ. இப்படி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் அப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய முழு இருதயமுள்ள சீஷர்களாய் இருப்பீர்கள். Lord Jesus Christ is not expecting you to be perfect. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பூரணமாய் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. But he is expecting you to be a sincere learner and follower. நீங்கள் உண்மையாய் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவராய் அவரை பின்பற்றுகிறவராய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். He wants you to be humble and honest. நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் நேர்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And whenever you fall, you have to acknowledge. எப்பொழுதெல்லாம் நீங்கள் வீழ்ச்சி அடைகிறீர்களோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். And with godly sorrow, turn to him. தேவ துக்கத்தோடு தேவனுக்கேற்ற துக்கத்தோடு அவரிடத்தில் திரும்ப வேண்டும். Yeah, obtain his mercy. அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And next time, ask for the grace so that you will not fall. அடுத்த முறை வீழ்ச்சி அடையாமல் இருப்பதற்கு அவரிடத்திலிருந்து கிருபையை கேட்க வேண்டும். And if you don't fall, அப்படி ஒருவேளை வீழ்ச்சி அடையவில்லை என்றால் don't have to pat yourself on the back. உங்கள் முதுகிலே நீங்கள் தட்டிக்கொள்ள கூடாது. No, you still know, keep your face in the dust. அப்பொழுதும் உன்னுடைய முகத்தை புழுதியிலே வைக்க வேண்டும். It's only because of his mercy that you didn't fall. அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாகவே நீங்கள் வீழ்ச்சி அடையாமல் இருந்தீர்கள். Only then you will not look down on others who are falling. அப்பொழுதுதான் வீழ்ச்சி அடைகிற மற்றவர்களை நீங்கள் அவர்களை குறைவாக நினைக்க மாட்டீர்கள். It's so easy to feel proud. மிக எளிதாக நாம் பெருமை அடைய முடியும். Compare ourselves with other people and feel proud. மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நாம் பெருமை அடைய முடியும். No, you cannot be a wholehearted disciple. அப்படி இருந்தால் நீங்கள் முழு இதயமுள்ள சீஷர்களாக இருக்க முடியாது. So if you are now deciding to be a wholehearted disciple, then the Lord Jesus Christ will explain to you what is Sermon on the Mount. நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய முழு இதயமுள்ள சீஷர்களாக இருக்க தீர்மானித்தால் அப்பொழுது மலை பிரசங்கத்தை ஆண்டவர் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். It's a small gate, narrow way. அது விசாலமான ஒரு வாசல், இடுக்கமான ஒரு வாசல். So when you are accepting to be a disciple, then you are coming to this small gate. நீங்கள் ஒரு சீஷனாக இருக்க தீர்மானிக்கும் பொழுது அந்த இடுக்கமான வாசல் இடத்திலே வருகிறீர்கள். And there is a narrow way. அங்கு இடுக்கமான ஒரு குறுகிய வழி இருக்கிறது. Because in that you will become like the salt and light. அங்குதான் நீங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் மாற முடியும். Yeah, all those things which the Lord Jesus Christ is teaching you to obey will make you like the salt and light. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உப்பாக வெளிச்சமாக நீங்கள் மாற முடியும். People will be able to taste the life of Jesus Christ in you, and they'll be able to see the life of Jesus Christ in you. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை உங்களுடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் ருசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனை ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். There is an inner life which is so important. நம்மளுடைய உள்ளான ஒரு வாழ்க்கை, மிக முக்கியமான ஒரு உள்ளான வாழ்க்கை இருக்கிறது. When that inner life is being cleansed, then there is that light and the salt which will be felt. அந்த உள்ளான வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும் பொழுது அது உப்பாகவும் வெளிச்சமாகவும் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. The smallest commandment we have to hold and we have to teach. நாம் சிறிய கற்பனைகளை கூட அதை கீழ்ப்படிந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். We are not bothered about what the others do. மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. Whatever the Lord has taught us, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் we follow, நாம் பின்பற்றுகிறோம். And whoever has got that confidence in us and who value us, for whom we feel a responsibility, we will teach that to them. நம்மேல் மதிப்புள்ளவர்கள், நம்மேல் நம்பிக்கையுள்ளவர்கள், நமக்கு பொறுப்பாய் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் அதை போதிக்கிறோம். See, there are 9 right attitudes. 9 சரியான மனப்பான்மைகளை குறித்து சொல்கிறது. Poor in spirit, ஆவியிலே ஏழ்மையாய் இருப்பவர்கள். mourn for my sin and others' sins, என்னுடைய பாவத்திற்காகவும் மற்றவர்களுடைய பாவத்துக்காகவும் துக்கப்படுதல். be humble, தாழ்மையாய் இருப்பது. hunger and thirst for righteousness, நீதியின் மேல் பசிதாகமாய் இருப்பது. be merciful, இரக்கமாய் இருப்பது. be pure in heart, இருதயத்திலே சுத்தமாய் இருப்பது. peacemakers, சமாதானம் பண்ணுகிறவர்கள். you will be called sons of God. நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். And be ready to be persecuted for the sake of righteousness, because it leads to kingdom of heaven. நீதி நிமித்தமாய் துன்பப்படுவதற்கு ஆயத்தமாயிருங்கள், ஏனென்றால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை வழிநடத்தும்.
And rejoice when you are persecuted for Jesus' sake. இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் நீங்கள் துன்பப்படும் பொழுது கலிகூருங்கள், சந்தோஷப்படுங்கள். So these are the 9 right attitudes the Lord can teach you when you decide to follow him. நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது இப்படிப்பட்ட இந்த 9 மனப்பான்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். And the wrong attitudes, 9 wrong attitudes. தவறான 9 தவறான மனப்பான்மைகள். Anger, கோபம், sexually sinful ways of thinking, அசுத்தமான பாலியத்துக்குரிய காரியங்கள் இருக்கிற சிந்தை, lying, பொய், hatred, பகை, revenge, பழிவாங்குதல், seeking honor from men, மனிதர்களிடத்திலிருந்து கனத்தை எதிர்பார்ப்பது, love of money, பண ஆசை, anxiety, கவலை, judging others. மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது. Yeah, the Lord will help you in every situation to be cleansed of all these wrong attitudes. இப்படிப்பட்ட தவறான மனப்பான்மையில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை அதிலிருந்து சுத்திகரிக்க உதவி செய்வார். This is the way that you can have the new wine. இப்படித்தான் அந்த புதிய திராட்சரசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And we'll be very careful about the false prophets. நாம் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். The Lord told, be wise, as serpents and innocent as doves. நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களும் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களுமாய் இருங்கள் என்றார். All these false prophets, they'll come in a sheep's clothing, but they're inside wolves. ஆண்டவர் சொல்லும்பொழுது இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள், ஆனால் உள்ளே அவர்கள் ஓநாய்களாக இருப்பார்கள். Be very careful, don't get taken away by their doctrine. அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுடைய உபதேசத்தினாலே ஈர்க்கப்பட்டு போகாதிருங்கள். All their interest is to have an external testimony. அவர்களுடைய விருப்பம் எல்லாம் வெளிப்பிரகாரமான ஒரு நல்ல சாட்சியை பெற்றுக்கொள்வது. But then they don't want to follow the Lord. அவர்கள் ஆண்டவரை பின்பற்ற விருப்பமற்றவர்களாக இருப்பார்கள். We have to dig deep. நாம் ஆழமாய் தோண்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். Every time our will is crossed, we have to put our flesh to death. எப்பொழுதெல்லாம் நம்முடைய சுய சித்தம் அது எதிர்மறையாய் வருகிறதோ அப்பொழுது நம்முடைய மாம்சத்தை நாம் சாக ஒப்பு கொடுக்க வேண்டும். We have to break our will. நம்முடைய சித்தத்தை நாம் உடைக்க வேண்டும். For that we'll have to suffer hardship. அது நிமித்தமாய் நாம் கடுமையான பாடுகளை அனுபவிக்க வேண்டும். And we'll have to suffer evil. நாம் தீமையை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Obey the Lord. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். We'll have a strong foundation. நமக்கு உறுதியான ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. And that new wine will be there. அப்பொழுது அந்த புதிய திராட்சரசம் அங்கு காணப்படும். So when the Lord told that we should store this new wine in new wine skin, what did he mean? ஆண்டவர் புதிய திராட்சரசத்தை புதிய துருத்திகளிலே வார்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன அர்த்தத்தோடு சொன்னார், என்ன சொல்ல வந்தார்? He meant that this divine life must be manifested through the church he is building. அவருடைய இந்த திவ்ய சுபாவம் அவருடைய சரீரமாகிய சபையின் மூலமாய் வெளியிலே காண்பிக்கப்பட வேண்டும். The church which the Lord Christ is Jesus Christ is building is in 2 portions. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுகிற இந்த சபை 2 அடுக்குகளாக இருக்கிறது. One is the universal church consisting of the saints in heaven and earth. ஒன்று உலகளாவிய சபை, அது பூமியிலும் பரலோகத்திலும் இருக்கிற பரிசுத்தவான்களை கொண்டது. The other church is the church which the Lord is building in localities. இன்னொரு சபை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்திலே ஒரு ஸ்தல சபையாய் அங்கு கட்டுகிறார். What the Lord meant about the new wine being stored in new wine skins are the local churches on this earth. ஆண்டவர் புதிய திராட்சரசத்தை புதிய துருத்திகளை வார்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஸ்தல சபைகளை பற்றி அவர் சொல்லுகிறார். New wine should not be poured in old wine skin. புதிய திராட்சரசம் பழைய துருத்திகளிலே வார்க்கப்படக்கூடாது. At the same time, we should not keep the old wine in the new wine skin. அதே போல பழைய திராட்சரசத்தையும் புதிய துருத்தியிலே வைக்க கூடாது. Both are useless. இரண்டுமே பிரயோஜனமற்றது. But there is this prophecy about Babylon the Great. இந்த மகா பாபிலோனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. The mother of harlots. இந்த வேசிகளின் தாயாய் இருக்கிறார். It's the false church. அது பொய்யான கள்ள சபை. It's the old wine skin. அது பழைய துருத்தி. Yeah, and that is being prepared by the false prophets, false teachers, false brethren. கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர்களால் அது கட்டப்படுகிறது. And false apostles. கள்ள அப்போஸ்தலர்கள் மூலமாய். The wine there is actually rotten wine, not even old wine. அங்க இருக்கிற திராட்சரசம் அது கெட்டுப்போன திராட்சரசமாய் இருக்கிறது. So what is the structure of this false Christianity? இந்த பொய்யான கிறிஸ்தவத்தின் கட்டுமானம் என்ன? The
there is a separate class of people for doing the religious activity. மத சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஒரு தனிப்பட்ட குழு, தனிப்பட்ட மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். In the Old Testament they had priests, Levites. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள், லேவியர்கள் இருந்தார்கள். And now they have pastors, bishops, pope and so many things. இந்த நாட்களிலே பாஸ்டர், பிஷப், போப் என்று பலர் இருக்கிறார்கள். The priests and the Levites, they were supported by the tithes. அந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் மக்கள் கொடுக்கிற தசோபாகத்தினாலே அவர்கள் பிழைப்பு உண்டானது. And now these people are being supported by salary and perks. இந்த நாட்களிலே இவர்கள் சம்பளம் மற்றும் கூட கொடுக்கப்படுகிற வருமானம் மூலமாய் பிழைக்கிறார்கள். So this is the fundamental difference between the old wineskin and the new wineskin. பழைய துருத்திக்கும் புதிய துருத்திக்கும் இருக்கிற அடிப்படையான வித்தியாசமாய் இது இருக்கிறது. So the new wineskin, the new church, the new covenant church has people in responsibility. இந்த புதிய உடன்படிக்கையாகிய புதிய துருத்தி பொறுப்புள்ள ஜனங்களால் நிறைந்தது. Yeah, they also have elders and leaders. அவர்களுக்கும் மூப்பர்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். But they are not supported by any tithes. அவர்கள் எந்த விதமான தசபாகத்தினாலே அவர்கள் உதவி செய்யப்படுவதில்லை. Yeah, the important thing is that no people in responsibility in our churches, they are not supported by the church. முக்கியமான காரியம் என்னவென்றால் நம்முடைய சபையில் இருக்கிற பொறுப்பிலே இருக்கிறவர்கள் சபையில் இருக்கிற பணத்தினாலே அவர்கள் தாங்கப்படுவதில்லை. But it is not just that negative aspect, no, that these people are not supported by tithes. இவர்கள் இந்த தசபாகத்தை இந்த பண காரியத்தினாலே உதவி பெற்றுக்கொள்ளவில்லை என்ற எதிர்மறையான காரியம் மாத்திரமல்ல. They must have the new wine in themselves. அவர்களுக்குள்ளாய் அந்த புதிய திராட்சரசம் இருக்க வேண்டும். That divine life and that eternal life. அந்த திவ்ய ஜீவன், திவ்ய சுபாவம் மற்றும் நித்திய ஜீவன் அவர்களுக்குள் இருக்க வேண்டும். There is the power of this indestructible life. இந்த அழிக்க முடியாத ஜீவனுக்குரிய வல்லமை இருக்கிறது. This is the authority for their spiritual ministry. அவர்களுடைய ஆவிக்குரிய ஊழியத்தின் அதிகாரமாய் இது இருக்கிறது. There is a love and purity and unity in the church. சபையிலே அன்பும் பரிசுத்தமும் ஐக்கியமும் காணப்படுகிறது. You know, the Lord Jesus Christ has appointed functions in the church. சபையிலே செயல்படும்படியான காரியங்களை தேவன் நியமித்திருக்கிறார். There is no jealousy or competition among them. அவர்களுக்குள் எந்த விதமான பொறாமையோ போட்டியோ இருக்காது. There are apostles, prophets, evangelists, shepherds and teachers. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். The Lord uses the apostles to plant churches. சபைகளை ஸ்தாபிக்கும்படியாய் அப்போஸ்தலரை தேவன் பயன்படுத்துகிறார். You know, all this would have been theory for me. இது எல்லாமே வெறும் அறிவிலே இருந்திருக்கும். But now in the last 40 years the Lord has shown me how that he has used his apostles to plant the churches. ஆனால் இந்த கடந்த 40 வருடங்களிலே நான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி அப்போஸ்தலர் மூலமாய் சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது என்று. You know them, brother Zach, brother Parsutham, Vincent, brother Victor and so many others. உங்களுக்கு அவர்களை குறித்து உங்களுக்கு தெரியும். சகோதரர் ஜாக், சகோதரர் விக்டர், சகோதரர் வின்சென்ட், சகோதரர் பரிசுத்தம் மற்றும் அநேகர். And they appoint elders and they oversee these elders. அவர்களுக்கு அந்த சபைகளிலே மூப்பர்களை நியமிக்கிறார்கள், அவர்கள் கண்காணிக்கிறார்கள். The prophets are there in every local church. ஒவ்வொரு ஸ்தல சபையிலும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். They are there to encourage, correct and build up the people. அங்கு அவர்கள் ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவர்களை சீர்திருத்தி அவர்களை கட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். The evangelists are those who bring in new disciples into the church. சுவிசேஷகர்கள் புதிய சீஷர்களை சபைக்கு கொண்டு வருகிறார்கள். Everyone is an evangelist. ஒவ்வொருவரும் நாம் சுவிசேஷகர். We are to be witnesses for the Lord Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். The reason why we have been baptized in the Holy Spirit is so that we can be a witness for the Lord Jesus. ஏன் நாம் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாம் சாட்சிகளாய் இருக்கும்படி. The shepherds are those who have a heart and a concern for spiritual welfare of those who are less mature than them. மேய்ப்பர்கள் தங்களை விட முதிர்ச்சியில் குறைந்தவர்கள் மீது ஒரு கரிசனையும் பாரமும் நிறைந்தவர்கள். Yeah, we need lot of shepherds. அநேக மேய்ப்பர் நமக்கு அவசியமாக இருக்கிறது. As the church increases, the number of increases, we need those people with the heart of the shepherd. அப்படி சபையின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் உள்ள அநேகர் நமக்கு தேவையாக இருக்கிறது. The teachers are those who explain the word of God and make disciples to understand the word of God. போதகர்கள் தேவனுடைய வார்த்தையை
கற்றுக் கொடுத்து சீஷர்களை தேவனுடைய வார்த்தையிலே வளர்க்கிறவர்களாக இருக்கிறார். Besides these, there are so many other ministries which are there in the church. இந்த சபையிலே இது இல்லாமல் மற்றும் अनेक ஊழியங்கள் இருக்கிறது. Of those who are, serving the people and, leading in the serving and serving. மற்றவர்களை பராமரிக்கிறவர்கள், பணி செய்கிறவர்கள், மற்றவர்களை பணி செய்வதற்கு வழி நடத்துகிறவர்கள். But all of us are brothers. ஆம், நாம் எல்லோருமே சகோதரர்களாக இருக்கிறோம். And we are servants. நாம் எல்லோருமே வேலைக்காரர்களாக இருக்கிறோம். No one is a ruler, harsh ruler or a benefactor. யாருமே மற்றவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாகவோ அல்லது உபசாரிகளாகவோ இருப்பதில்லை. Yeah, that is, the spiritual authority is not shown in a harsh behavior. நம்முடைய ஆவிக்குரிய அதிகாரம் மற்றவர்களை கடுமையாய் ஆதிக்கம் செய்வதிலே காண்பிக்கப்படுவதில்லை. Even while cooking in the kitchen, கிச்சனிலே சமையல் செய்யும் பொழுது கூட there are some people who are, leading the cooking for every Sunday. இந்த தலைமைத்துவத்திலே சிலர் இதை பொறுப்பெடுத்து நடத்த சமையல் வேலை செய்கிறவர்களாக இருப்பார்கள். Those people, they cannot talk rudely to anyone who is helping in the cooking. குக்கிங்லே சமையல்லே உதவி செய்ய வருகிறவர்களிடத்திலே மற்ற இந்த நடத்துகிறவர்கள் கடுமையாய் அவர்களிடத்திலே பேசக்கூடாது. There is purity and unity. அங்கு சுத்தமும் ஐக்கியமும் காணப்பட வேண்டும். That is true fellowship. அதுதான் உண்மையான ஐக்கியம். I don't know how many of you listened to the last Thursday daily devotion. கடந்த வியாழக்கிழமைக்கான டெய்லி டிவோஷனை எவ்வளவு பேர் கேட்டீர்கள் என்று தெரியாது. So Brazak was giving one test for fellowship. ஐக்கியத்தை குறித்ததான ஒரு சோதனை அல்லது ஒரு பரீட்சை குறித்து அவர் சொன்னார். So he was saying that between the husband and the wife, you want to test whether they have fellowship. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஐக்கியம் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க என்ன செய்ய வேண்டும்? It's not that they read the Bible together. அவர்கள் ஒன்றாய் வேதத்தை வாசிப்பதினாலே ஐக்கியமாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. You can read the Bible, close the Bible and start fighting. நீங்கள் வேதத்தை வாசித்துவிட்டு வேதத்தை மூடிவிட்டு நாம் கணவன் மனைவி சண்டை போட முடியும். Same way, if you praying together, that is also not the test. ஒன்றாய் ஜெபிப்பதினாலே ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. You can get down, pray and then get up and start fighting. உட்கார்ந்து ஜெபித்துவிட்டு எழுந்து சண்டை போட முடியும். So he was talking about, the test of fellowship is whether a husband and wife can joke with each other. அவர் சொன்னார், ஐக்கியத்தின் உண்மையான அடையாளம் என்னவென்றால் கணவனும் மனைவியும் அவர்கள் ஒரு ஜோக் அடித்து சிரிக்க முடியுமா? It's not possible to joke when you're fighting. நீங்கள் உண்மையாக சண்டை போடும்போது அதன் மத்தியிலே நாம் விளையாட்டா அல்லது ஜோக் பேச முடியாது. So he was giving one example. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொன்னார். So he was saying that a husband and wife, they were going off on a trip. They had left the house. அவர்கள் ஒரு கணவனும் மனைவி வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போகிறார்கள். So after some distance, the wife says, "Oh, I don't know whether I close the gas." திடீரென்று மனைவிக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை நான் கேஸை ஆஃப் செய்தனா என்ன இல்லையா என்று எனக்கு ஞாபகம் இல்லை என்று சொல்கிறார். So the husband told the wife, "Don't worry, I have not closed the water tap. So if the house catches on fire, the water will quench it." So கணவன் சொன்னாராம், பயப்படாத, நான் தண்ணீர் குழாயை திறந்து விட்டு வந்தேன், ஒருவேளை நெருப்பு பற்றி கொண்டாலும் அந்த தண்ணீர் அதை அணைத்து விடும் என்று. So this is how he was saying that you should have fellowship. இப்படித்தான் அவர்களுக்குள் ஐக்கியம் காணப்பட வேண்டும். But sad thing is, I have known that there have been so many fights in our kitchen. ஆனால் நான் அறிந்த காரியம், இந்த சமையல் அறையிலே अनेक சண்டைகள் ஏற்படுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். And many jokes which are cutting remarks on each other and hurting each other. அந்த ஜோக்குகள் எல்லாம் மற்றவர்களை காயப்படுத்தும்படியாய் மற்றவர்களை வெட்டும்படியாய் சொல்லப்படுகிறது. I am not telling this to condemn anyone, but to plead for repentance and reconciliation. நான் இந்த காரியத்தை மற்றவர்களை உங்களை குற்றப்படுத்தும்படி சொல்லவில்லை, ஆனால் இந்த காரியத்தை உங்களிடத்திலே நான் கெஞ்சுகிறேன், நீங்கள் ஐக்கியப்பட்டு மனம் திரும்பி ஒப்புரவாகுங்கள் என்று. Just because there is peace now, it does not mean that on the last day you will be acquitted. நீங்கள் இந்த நாளிலே சமாதானம் இருப்பதினாலே கடைசி நாளிலே நீங்கள் செய்தது சரி என்று நியாயம் என்று நிரூபிக்கப்பட முடியாது. Please examine and repent. நீங்கள் உண்மையாக உங்களை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புங்கள். Let us not be rotten wine in the new wine skin. நாம் புதிய துருத்திகளிலே கெட்டுப்போன திராட்சரசமாய் இருந்து விட வேண்டாம். The messages that I have been hearing in Tirumulavayil and Tambaram for the last 2 weeks. கடந்த 2 வாரங்களாய் திருமுலவாயில் மற்றும் தாம்பரத்திலே நான் கேட்டுக்கொண்டிருந்த செய்திகள்.
The longer you are there in the church, be more careful. நீங்கள் எவ்வளவு அதிகமாய் சபையிலே இருக்கிறீர்களோ அவ்வளவு ஜாக்கிரதையாக இருங்கள். We should be one body. நாம் ஒரே சரீரமாக இருக்க வேண்டும். There should not be any unhealthy distance between us. நமக்குள்ளாய் ஆரோக்கியமற்ற ஒரு தூரப்படுத்தல் இருக்கக்கூடாது, தூரம் இருக்கக்கூடாது. Our trust in each other has to grow. நம்ம ஒருவர் மேல் இருக்கிற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். Our value for each other has to grow. மற்றவர்கள் மேல் இருக்கிற மதிப்பு நமக்கு அதிகரிக்க வேண்டும். Or else the Lord will remove the proud people. அல்லது இல்லை என்றால் ஆண்டவர் அந்த பெருமையுள்ள மனிதர்களை தேவன் நீக்கி விடுவார். I have seen this over the years, that the devil blinds the eyes of our church members. இந்த காரியத்தை பல வருடங்களாய் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறேன். இந்த சபை அங்கத்தினுடைய கண்களை சாத்தான் குருடாக்கி விடுகிறான். They do not realize the increasing distance from the Lord and with each other. அவர்கள் தேவனிடத்தில் எவ்வளவு தூரமாய் அவர்கள் போகிறார்கள், மற்றவர்களிடத்தில் எவ்வளவு தூரமாய் போகிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. And they leave the church. அது கடைசியாக சபையை விட்டு விடுகிறார்கள். It does not happen overnight. அது திடீரென்று ஒரு நாள் இரவிலே அது நடக்கிற காரியம் அல்ல. The Lord is patient. தேவன் பொறுமையாக இருக்கிறார். So let us repent and ensure our salvation. நாம் மனம் திரும்பி நம்முடைய ரட்சிப்பை நாம் நிச்சயித்துக் கொள்வோம். And ensure our inheritance in the church which the Lord is building. ஆண்டவர் கட்டுகிற இந்த சபையிலே நாம் இதில் இருக்கிற சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Make sure that you are genuinely born again. நாம் உண்மையாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்றதை நிச்சயித்துக் கொள்வோம். And make sure you are genuinely baptized in the Holy Spirit and continue filled in the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உண்மையாய் பெற்றுக்கொண்டவர்களாய் பரிசுத்த ஆவியின் நிறைவிலே இருக்கிறவர்களாய் நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Make a choice constantly to be a wholehearted disciple of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கென்று முழு இருதயமுள்ள சீஷர்களாய் இருக்கும்படி தொடர்ந்து அந்த காரியத்தை தெரிந்தெடுத்து தீர்மானியுங்கள். And be built up into the church which the Lord is building. ஆண்டவர் கட்டுகிற சபையிலே சேர்ந்து நீங்கள் கட்டப்படுங்கள். Let the one who has a ear to listen what the Holy Spirit is saying to the church. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, சபையிலே காதுள்ளவன் கேட்க கடவன். Amen. ஆமென்.